ஹலோ கைஸ், இந்தியானோட தோல்வி காரணம் கோச் கௌதம் கம்பீர். என்னப்பா சொல்றீங்க? இதே மாதிரி தாங்க இந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறம் எனக்கும் ஷாக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன தாண்டா விஷயம் அப்படின்னு உள்ள புகுந்து பார்த்தா தான் தெரியுது. அது என்ன மேட்ரு அப்படின்னா, கௌதம் கம்பீரை இந்தியன் டீம் கோச்சா அப்பாயின்ட் பண்ணதுக்கப்புறம் 9 டெஸ்ட் விளாண்டுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட் வந்து ஹோம் சீரிஸ் நியூசிலாந்து கூட விளாண்டோம். நம்ம 13-14 வருஷம் கழிச்சு அந்த 3 மேட்சுமே தோக்குறோம் டெஸ்ட்டில். அதுவே ஒரு அதிர்ச்சி. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போகிறோம். அவங்ககிட்ட போயிட்டு வேற மாதிரியான ஒரு வாங்கிட்டு வரோம். அங்கேயும் ஒரு தோல்வி. அதுக்கப்புறம் இப்போ இங்கிலாந்து முதல் டெஸ்ட்டு தோல்வி. மொத்தமாக கௌதம் கம்பீர் ஆஸ் எ கோச்சாக அப்பாயின்ட் பண்ணதுக்கப்புறம் 9 டெஸ்ட் விளாண்டுருக்கோம். அதில் வந்து 7 டெஸ்ட் தோல்வி, 1 டெஸ்ட் ட்ரா, 1 டெஸ்ட் மட்டும்தான் வெற்றி. அதுவும் பும்ரா கேப்டன்சியில் 1 டெஸ்ட் மட்டும்தான் வெற்றி. இதுக்கெல்லாம் காரணம் கோச் கௌதம் கம்பீர் தான். அவரை மூலம் தூக்கணும்ப்பா. ஒரு ஐபிஎல்ல மென்டாராக அந்த கோச்சை வந்து தூக்கிட்டு வந்து மெயின் கோச்சாக போடுறீங்களே அப்படின்னு பல இடத்துல கேள்வி எழும்புது. நான் சிம்பிளாக அதுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு பார்க்குறேன். மென்டாரோ இல்லையோ, இப்போ இந்தியன் டீமோட கோச் கௌதம் கம்பீர் தான் 5 வருஷத்துக்கு அவர் இருக்க போகிறாரு. அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி கௌதம் கம்பீர் கோச்சிங் தானே ஜெயிச்சோம். அப்போ ஜெயிக்கும்போது நீங்கள் எதுவும் பேசலை. இப்போ வந்து தோத்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பேசுகிறீங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் அப்படி தான் போகும். ஒரு சில டைம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி தான் போகும். இப்போ வந்து இந்தியா அணி வந்து செமையாக ப்ளே பண்ணியிருக்காங்க தான் சொல்லுவேன். நான் தப்பே சொல்ல மாட்டேன். கில்லு வந்து இப்போ தான் புதிய கேப்டன், ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேப்டனாக அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இருந்து ஒரு சில தவறுகள் நம்ம பார்த்தோம். ஃபீல்ட் செட் பண்ணுறதுல இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு தவறு பண்ணார் பவுலிங் சேஞ்சிலையும். அவர் வந்து அடுத்தடுத்த மேட்ச்சில் அவர் கற்றுக்கிட்டு வேறு மாதிரி டெவலப் ஆவார். அதே மாதிரி இது ஒரு யங் படை. அதுவும் மொதல் மேட்ச் 5 செஞ்சுரி அடித்தோம். அது ஜெயிக்கலை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கடைசி வரைக்கும் ஃபைட் கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்துலேயே போயிட்டு இந்த அளவுக்கு கடைசி சீசன் வரைக்கும் போயிருக்கனால அது ஒரு பெரிய விஷயம் தான். இதே ஒரு வெற்றியாக தான் பார்க்கணுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. பும்ரா மட்டும்தான் பவுலிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. மற்ற பவுலிங்ஸை வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு கம்பீர் மேலே பழியை தூக்கி போடாதீங்க. இந்தியா அடுத்த 4 டெஸ்ட் இங்கிலாண்டே ஜெயிச்சுட்டு வந்துச்சுன்னா எப்படி? அப்போ வந்து கம்பீரை வந்து தப்பாக சொன்னவங்களாம் இப்போ வந்து நல்லதாக சொல்லுவீங்க. அதானே? ஏன்ப்பா, கௌதம் கம்பீர் அவரும் நல்லா தான் பண்ணுறாரு. இந்தியா வந்து அடுத்தடுத்த டெஸ்ட் ஜெயிச்சு இதை வந்து இட்ஸ் ராங்னு ப்ரூவ் பண்ணுவார். அதில் சந்தேகம் இல்லை.